அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்கப் போவது சென்னையின் முதல் நீளமான இரண்டடுக்கு மேம்பாலம். அதாவது முதல் அடுக்கில் வாகனங்கள் செல்வதற்காகவும் இரண்டாவது அடுக்கில் மெட்ரோ ரயிலுக்காகவும் கட்டப்படுகின்ற இந்த மேம்பாலம் எங்கே கட்டப்படுகிறது மற்றும் இத்திட்டத்தை பற்றிய சில அடிப்படை தகவல்களையும் காணவிருக்கிறோம். இப்போது காணொளிக்குள் செல்லலாம். சென்னை மெட்ரோ கட்டம் 2ஆனது மொத்தம் 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட உள்ளது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வழித்தடத்தில் 3 முக்கியமான பாலங்கள் வரவிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்தில் புதிதாக ஒரு நீண்ட பாலமும் கட்டப்படுகிறது. அது எந்த வழித்தடம் என்றால் அது வழித்தடம் 5 ஆகும். அதாவது மாதவரத்தில் தொடங்கி சோளிங்கநல்லூர் வரை செல்லக்கூடிய இந்த வழித்தடத்தின் நீளமானது 47 கிலோமீட்டர் ஆகும். இந்த வழித்தடமானது 3 முக்கிய மேம்பாலங்கள் வழியாக செல்கிறது. அந்த 3 பாலங்கள் என்னவென்றால் போரூர் மேம்பாலம் வழியாகவும் கத்திப்பாரா மேம்பாலம் வழியாகவும் அதேபோல் சென்னையின் நீளமான மேம்பாலமாகிய மேடவாக்கம் மேம்பாலம் வழியாக இந்த வழித்தடம் செல்கிறது. இந்த வழித்தடத்தில் மிக நீளமான புதிய இரண்டடுக்கு மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. முதல் அடுக்கில் வாகனங்கள் செல்வதற்காகவும் இரண்டாவது அடுக்கில் மெட்ரோ ரயிலும் செல்லக்கூடிய இரண்டடுக்கு மேம்பாலமாக அமைக்கப்படுகிறது. இந்த பாலமானது சென்னை மெட்ரோ ரயில்வே நிறுவனத்தால் கட்டப்படுகிறது. அதற்கான நிதி மாநில நெடுஞ்சாலைத்துறையால் அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த இடங்களில் பாலங்கள் அமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டிருந்தது. அதே இடங்களில் மெட்ரோ ரயில் பாலங்களும் அமைக்கப்படுவதால் இரண்டையும் இணைத்து ஒரே பாலமாக கட்டப்படுகிறது. மாநில நெடுஞ்சாலைத்துறை இந்த பாலத்தின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் அனைத்தையும் சென்னை மெட்ரோ ரயில்வே நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. இதற்காக ஒரு குறிப்பிட்ட நிதி மாநில நெடுஞ்சாலைத்துறையால் சென்னை மெட்ரோ ரயில்வே நிறுவனத்திற்கு அளிக்கப்படுகிறது. இந்த பாலமானது ஏற்கனவே சென்னை மெட்ரோ கட்டம் 1 வடபழனியில் இருக்கும் இரண்டடுக்கு பாலத்தைப் போலவே அமைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு கட்டப்படும் இரண்டடுக்கு பாலம் வடபழனியில் இருக்கும் இரண்டடுக்கு பாலத்தை விட மிக நீளமானது. இந்த இடத்தில் இவ்வளவு நீளமான இரண்டடுக்கு பாலம் கட்ட காரணம் போக்குவரத்து நெரிசல். ஏற்கனவே கூறியதைப் போல் மாநில நெடுஞ்சாலைத்துறை இந்த பகுதிகளில் பாலங்கள் அமைக்க திட்டமிட்டிருந்தது.
இந்த பகுதியை பொறுத்தவரை குறிப்பாக 3 சிக்னலில் போக்குவரத்து அதிகமாக உள்ளது. இந்த சாலையை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதன் அடிப்படையில் இந்த நீளமான 2 அடுக்கு பாலம் சென்னை மெட்ரோ ரயில்வே நிறுவனத்தால் கட்டப்படுகிறது. ஏற்கனவே கூறியதைப் போல் இதற்கான நிதியை மாநில நெடுஞ்சாலைத்துறை அளிக்கிறது. இந்த 2 அடுக்கு பாலத்தின் நீளம் எவ்வளவு என்பதை வருமாறு காணலாம். இந்த 2 அடுக்கு பாலமானது மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் உள்ள ராமாபுரம் சந்திப்பிலிருந்து முகலிவாக்கம் சந்திப்பு வரை அமைக்கப்படுகிறது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த 2 அடுக்கு மேம்பாலமானது 4 வழிச்சாலையாக அமைக்கப்படுகிறது. அதில் 2 வழிச்சாலை கிண்டியை நோக்கிச் செல்கிறது, 2 வழிச்சாலை பூந்தமல்லி நோக்கிச் செல்கிறது. இந்த 2 அடுக்கு பாலம் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. குறிப்பாக ராமாபுரம் சந்திப்பு, முகலிவாக்கம் சந்திப்பு ஆகிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இந்த காணொளியில் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த காணொளியை கண்டமைக்கு நன்றி.